ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பாத்தீங்களா? கொரியன் நூடுல்ஸ் கிம்ச்சி ஃப்ளேவர். அதுக்கப்புறம் அந்த ஸ்குட் நூடுல்ஸோ ஏதோ சொன்னா. ஜனனி வேலை தான். ரிலையன்ஸ் போகும்போது இதை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. காரமா இருக்குமா என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. ஏற்கனவே 2 முறை எடுத்தாங்க ட்ரை பண்ணலான்னு. நானே வேணாம் வேணாம், பயமா இருக்குது அதை பார்த்தாலே அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். இருமா, இன்னைக்காவது ட்ரை பண்ணலாமா, காரமா இருந்தா வச்சிடலாம் அப்படின்னாங்க. சரி, அப்படி வாங்கினது வேஸ்டா போயிடுமே, சரி பார்க்கலாம், காரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரிச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஏதோ மசாலா எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இது தனியா நூடுல்ஸ் வேக வச்சும் எடுத்திருக்கலாம். ஒரே ஒரு நூடுல்ஸ் தான்றதுனால நாங்க அப்படியே போட்டுட்டோம். இந்த மசாலா பேக்கெட் பார்த்தாலே பயமா இருக்குது. எப்பா, அப்படியே ராவா மிளகா பொடி அரைச்சி வச்ச மாதிரி இருக்குது. அதையும் சேர்த்து கொட்டியாச்சு. ஒரு 2 3 பேக் பண்ணியிருந்தோம்னா தனியா வேக வச்சு எடுத்திருக்கலாம். சரி, ஒண்ணு தானேடா, எப்படி நம்ம சாப்பிட மாட்டோம்னு நினைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், அது முக்கியம். ஏன்னா கண்டிப்பா காரமா இருக்கும், வாங்கி வச்சிடலாம், வேணாம் அப்படின்னு தான் பயந்துட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடா, எதுக்கோ கொஞ்சம் சூப்பியா செஞ்சுக்கங்க, கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்துனோம்னா சூப்பு மாதிரினாலும் குடிச்சிருங்க, ரொம்ப அப்படியே மசாலா மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தண்ணி ஊத்துனாங்க. ஆனா காரமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த தண்ணியாவே இருந்தது ஓரளவுக்கு. அதுக்கே செம காரமா இருந்துச்சு. இன்னும் 2x 3xன்னு பண்றாங்க. அவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. இதோட இந்த விளையாட்டு முடிச்சுங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா பாருங்க, எவ்வளவு தண்ணியா எப்படி இருக்குது, நல்லா வெந்துருச்சு. ஆனா நூடுல்ஸும் காரமா இருந்தது, அந்த சூப்பு மாதிரி இருக்கிறது குடிச்சாலும் காரமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையும் பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் நானு. பாய்.